வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமங்கவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் எல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடுன்னு 3 பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். பார்த்தீங்கன்னா இந்த உணவில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே நிறைய உணவுகள் சந்தையில் கிடைக்கின்றன. அதாவது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 5 வகையான உணவுகளை நாம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா இந்த உணவுகளை பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நீங்களே செய்தித்தாள்களிலும் படித்திருப்பீர்கள், அப்புறம் டிவி செய்திகளிலும் நீங்க பார்த்திருப்பீர்கள். இதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை உருவாயிருக்கு. சில பேர்த்துக்கு கோமா ஸ்டேஜ் கூட போயிருக்கிறாங்க. சில உடல் பிரச்சனை, உயிருக்கு பிரச்சனை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம செய்தித்தாள்களிலும் அந்த தொலைக்காட்சி செய்திகளிலும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையான உணவுகளை பற்றி தான் இங்க நம்ம ஒரு 5 வகையான உணவுகளை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக சவர்மா. இந்த உணவுகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், நிறைய பேப்பர்ல நீங்க பார்த்துருக்கலாம். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பானிபூரி. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ரோடு சைடு செய்யப்படுகின்ற அந்த காளான், அப்புறம் கோபி மஞ்சூரியன், இந்த மாதிரியான உணவுகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க் அண்ட் பாலைஸ், இது மாதிரியான அந்த ட்ரிங்க்ஸுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு நம்ம இங்க வாங்கி சாப்பிடுவோம். இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அங்க ஏற்படுகிறது, எதனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் பாய்சனிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னால் இப்பொழுதெல்லாம் ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு அது மேக்சிமம் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதா நமக்கு எதுவும் தெரியல, புரியுதுங்களா? ஆனால் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடும் பொழுது அது ஃபுட் பாய்சன் ஏற்படுகிற ஒரு தன்மை எல்லாம் இருக்குது. அது அன்றாட செய்திகளில் ஏதாவது ஒரு செய்தி அங்குண்டு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்குன்னா, அப்ப அந்த உணவுகளில் அப்படி என்னதான் இருக்கின்றது, அந்த உணவுகள் சாப்பிடுவதால் என்ன பிரச்சனைகள் உடலின் மீது ஏற்படுகின்றது என்பது போன்ற விஷயங்களை பற்றி தான் நான் பார்க்க இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நாம நம்மளுடைய வயசுக்கு ஸ்கூல் படிக்கும் போதோ அல்லது காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த பேர்களை கூட அதிகமாக, அதாவது 1-2 தவிர ஜூஸ், இந்த ஐஸ், இந்த ரோஸ் மில்க், இதை தவிர மற்ற இந்த பானிபூரி, காளான், இது மாதிரியான உணவுகளை நம்ம வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. இப்பொழுதுதான் இந்த மாதிரியான உணவுகள் வந்து எங்கு பார்த்தாலும் கிடைக்கின்றது. அப்ப அந்த உணவுகளின் மீது மக்களுக்கு எப்படி மோகம் ஏற்பட்டது, அந்த உணவுகள் ஏன் அவைகளை நம்ம வாங்கி விரும்பி சாப்பிடுகிறோம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அவங்களை மீண்டும் மீண்டும் ஈர்க்க தூண்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் அதில் கலக்கிறார்கள். அப்ப அது அந்த டேஸ்டுக்காக அவர்கள் போய் மீண்டும் மீண்டும் அந்த உணவுகளை எல்லாம் அவர்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு வகையான விஷயங்களில் உணவுபாதைகள் ஏற்படுகிறது காரணமாக. அப்ப அந்த உணவுகளை பற்றி தான் நீங்க நம்ம பேச இருக்கின்றோம். அதன் போது மிகவும் முக்கியமானது பாத்தீங்கன்னா ஷவர்மா. ஷவர்மா அப்படிங்கிற பேர் வந்து இப்ப சமீபத்துல லேட்டஸ்டா உருவான ஒரு உணவு. இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே பாப்புலர் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். இந்த ஷவர்மாலாம் அப்படி என்னதான் இருக்குது, புரியுதுங்களா? அப்படி என்னதான் பிரச்சனை ஏற்படுத்துது மனித உடல் ஏன்னு சொன்னால், இப்ப நிறைய இடத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு, உடல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, அந்த உயிருக்கு கூட ஒரு ஆபத்தான நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருந்திருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்திகளை பார்த்திருக்கின்றோம். அப்ப அதை மீண்டும் மீண்டும் ஏன் வாங்கி சாப்பிடுகிறார்கள் என்பது போன்ற வினாக்களும் நம்மிடையே இருக்கின்றன. அது என்னதான் அப்படி அதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் பார்ப்போம். முதலாவதாக இந்த ஷவர்மா. ஷவர்மால நம்ம என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, அதுல வந்து சரியாக கெட்டு போன கறி ஒன்று, இன்னொன்று சரியா குக் செய்யப்படாத கறி. இப்படி இருந்தது அப்படின்னா அந்த கறியில என்ன ஆகுது அப்படின்னா சால்மோனெல்லா, ஈகோலை போன்ற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த சால்மோனெல்லா அப்படிங்கிறது என்ன பண்ணு அப்படின்னா உடலுக்குள்ள சென்றா டயரியா, டிசர்ஜி, அதாவது பேதிகள் உருவாகும், புரியுதுங்களா? பேதி, ரத்த பேதி, இது மாதிரி நம்ம சொல்றோம் இல்லை, அந்த மாதிரியான பேதி உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த சால்மோனெல்லா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்.
டயரியா, டிசென்ட்ரி, வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதுவே பிளட்ல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சால்மோனெல்லா மைக்ரோ ஆர்கானிசம் பிளட்ல போகும்போது என்னன்னா செப்டிக் ஷாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சடனா கோமா ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே உடலுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயங்களும் உடனடியாக நடந்துவிடும். புரியுதுங்களா? அதனாலதான் அந்த மாதிரியான கெட்டு போன கறிகள் சரியாக குக் செய்யப்படாத அந்த சவர்மா போட்ட கறிகளில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த குடிகுணங்கள் ஏற்படுகிறது. அப்ப அதை நாம சாப்பிடாமல் தவிர்ப்பதுதான் ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த ஈகோலை அப்படிங்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா சிறுகுடல் பகுதியில போய் சிகா டாக்சின் அப்படிங்கிற ஒரு டாக்சினை வந்து உருவாக்கிடும். அப்ப அது உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சிறுகுடல் பகுதி டேமேஜ் ஆகும். அடுத்தபடியாக வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி இருக்கும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து கிட்னி ஃபெயிலியர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். சில டைம்ல பாத்தீங்கன்னா உயிருக்கு கூட ஆபத்து வரக்கூடிய விஷயம் எல்லாம் அங்க நடக்கும். இந்த 2 காரணங்களினால்தான் அந்த சவர்மா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப அந்த சவர்மாவை நம்ம அப்படி நம்மளுடைய உடலுக்கு, உயிருக்கு இதெல்லாம் பிரச்சனையாகக்கூடிய அந்த சவர்மாவை நம்ம எப்படி அது சமைச்சாலும் அதுல ஆபத்து இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்ட பின்னரும் அதை நாம வாங்கி சாப்பிடாமல் இருப்பதுதான் நல்லா. ஏனென்று சொன்னால் அது நம்ம வெந்ததா, வேகாததா, அல்லது அது கெட்டு போன கறியா என்பது போன்ற விஷயங்களை நம்ம ஆய்வு செய்வதற்கு முன்பு நம்ம அதை வாங்கி சாப்பிடாமல் இருப்பதே நலம். ஏனென்றால் இந்த கறி சாப்பிடும் பொழுது இந்த சவர்மாவை சாப்பிட்ட பின்பு நிறைய பிரச்சனைகள் வந்த பின்பு திரும்பி அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த செய்திகளை கேள்விப்பட்டாவது நம்ம அதை சாப்பிடாமல் இருப்பதே நலம் என்று நாம செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா காசு கொடுத்து வாங்கி கவலையை வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல ஆரோக்கியமான உணவுகள், இதை விட நம்ம டேஸ்டான உணவுகள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன. அந்த உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய அந்த உணவு தாக்கத்தை, உணவுடைய ஆசையை நம்ம வந்து போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த பிரச்சனைக்குரிய உணவுகளை நாம் தான், அதாவது சமுதாயத்துல நிறைய இது வேணாலும் விற்பாங்க. அது நம்ம வாங்கி சாப்பிடுறது தான் அவர்களுடைய இஷ்டம். அப்ப நாம தான் அதை வந்து கண்ட்ரோலா இருந்துட்டு அதை வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விடுதல் வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அந்த உணவுகளை மேக்சிமம் நம்ம வாங்கி சாப்பிடுறது தான் நலம். ஆகவே அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா பானிபூரி. இந்த பானிபூரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்ப நிறைய சாதாரண பெட்டி கடைகள் போல் இந்த கடைகள் அதிகமாக இருக்குங்கன்னா, அதுவும் இப்ப தள்ளுவண்டி கடைகள், இதே மாதிரி ரோடு சைடு கடைகள், அதே மாதிரி இது மாதிரி ஹோட்டல்ல கூட இது மாதிரி பானிபூரிலாம் விற்கிறாங்க. இந்த பானிபூரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான தண்ணியை வச்சு நம்ம செய்யறாங்க, என்ன மாதிரியான ஹைஜீனிக் வந்து மேனேஜ் பண்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க, இது மாதிரி என்பது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு புலனாகவில்லை. ஆனால் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது வந்து ஒரு அசுத்தமான, ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய அசுத்தமான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த உணவுகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. போன சில நேரங்களில் கூட சில வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல அந்த பானிபூரி சுட்டு போட்டு வச்சிருப்பாங்க. கீழே எதுவும் தரைவரிப்புமே இருக்காது, அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து சில பேர் பார்த்துட்டு அது வந்து அவங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களை திட்டி விட்டு போறக்கூடிய அவர்களை எல்லாம் இருக்கின்றது. அதனால நாம் தான் அதை பார்த்து அந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்து விடுதல் வேண்டும். புரியுதுங்களா? அதுக்காக வந்து எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு நாமளும் வாங்கி சாப்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் விற்கணும். ஆனா நம்ம எது நமக்கு உடலுக்கு ஏற்றது, உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய உணவுகள் எது என்பது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ரைட். இந்த பானிபூரி கதைக்கு வருவோம். இந்த பானிபூரி வந்து தண்ணீர்ல வந்து நிறைய பொல்யூஷன் இதுல ஏற்படுது. அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸும் கலக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தண்ணீர்ல வந்து பொல்யூஷன் ஏற்படும் பொழுது அது வந்து விப்ரியோ கார்பன் என்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த பொல்யூஷன் நிறைந்த ஒரு தண்ணீர்ல வாட்டர்ல இருக்கும். அப்ப அது வந்து காலராவே உருவாக்கும். புரியுதுங்களா? காலரா உங்களுக்கு தெரியும், வாந்தி பேதியை உருவாக்கக்கூடிய ஒரு நோய். அது வந்து நம்ம பழங்காலங்களில் ஏதாவது அதை ஊழி நோய் என்று சொல்றோம். ஏன்னா காலரா ஒரு ஏரியாவுக்கு வந்தா அது உயிரை கொள்ளுகின்ற ஒரு தன்மை எல்லாம் அந்த காலராவுக்கு இருக்கிறது. இப்ப எங்கேயும் பாத்தீங்கன்னா காலரா அந்த அளவுக்கு கிடையாது. அப்ப இந்த பானிபூரி சாப்பிடுவதன் விளைவாக இந்த காலரா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த காலராவை உருவாக்கி டயரியா, டிசென்ட்ரி, வாமிட்டிங், அதே மாதிரி இந்த காப்போசிஸ் இருக்கு இல்லைங்களா, கெண்டைக்கால் பகுதியில் தசைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு ஸ்பேசம், இழுத்து பிடிக்கின்ற தன்மை, இது மாதிரி எல்லாம் நடந்து சிவியர் டீஹைட்ரேஷன் வரும். அதாவது உடலில் இருக்கின்ற நீர்த்துவம் குறைந்து போகின்ற ஒரு தன்மை எல்லாம் ஏற்பட்டு இறுதியில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்குடான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கிறது. கடைசியில பாத்தீங்கன்னா கோமா சேர்த்து போய் சாக்காகி உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் கூட ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த பானிபூரி சாப்பிட்டனால ஏற்படுகிறது. ஆகவே நம்ம
அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்காமல் இருப்பதே நலம். ஏன்னா நமக்கு எண்ணற்ற உணவுகள் இருக்கின்றன, எண்ணற்ற ஸ்நாக்ஸ் வகைகள், தின்பண்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது மாதிரியான நமது பாரம்பரிய மிக்க உணவு வகைகள் எல்லாம், தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து பழக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய தின்பண்டங்களை நம்ம வாங்கி கொடுக்காம இருப்பதுதான் எப்பொழுதுமே நலமாக இருக்கும். ஆகவே இதை நம்ம மேக்சிமம் தவிர்த்து விடுதல் வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த ரோடு சைடு இருக்கின்ற அந்த காளான், புரியுதுங்களா? ரோடு சைடு இருக்கின்ற அந்த காளான், அந்த காளான் அப்புறம் அந்த கோபி மஞ்சூரியன் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த காளான்ல மேக்சிமம் என்ன போடுவாங்க, பேருக்கு தான் காளான் வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? ஆனா அது முழுக்க முழுக்க முட்டைக்கோசும் அதுல கலந்து காணப்படும். அப்புறம் அந்த முட்டைக்கோசு உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேப்பம், இந்த முட்டைக்கோசு போடுவாங்க. அதே மாதிரி இந்த காலிஃபிளவரே போட்டுருவாங்க. இந்த முட்டைக்கோசுல என்ன ஆகும் அப்படின்னா அதை சரியாக சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே அந்த முட்டைக்கோசு அப்படியே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு காலிஃபிளவர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது டேப்பாம் இருக்கும். டேப்பாமுடைய முட்டைகள் இருக்கும். அந்த முட்டைக்கு அடுத்த ஸ்டேஜ் லார்வா போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த டேப்பாம நம்ம அப்படியே அந்த உணவுகள் மூலமாக, அந்த பொல்யூஷன் இருந்த அந்த உணவுகள் மூலமாக நம்ம சாப்பிடும் போது அந்த டேப்பாமானது உடலுக்குள்ளே போய் சென்று விடும். சரி சார், இது டேப்பாம் எப்படி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டேப்பாம் மண்ணுல இருந்து தான் வருது. மண்ணு கேட்டீங்கன்னா அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, பூனை நாய்களுடைய மலங்களில் இருந்து அது உற்பத்தி ஆகிறது. அப்ப அந்த மண்ணிலிருந்து அந்த டேப்பமானது இதுல வரும் பொழுது அதை நம்ம சரியாக நம்ம சுத்தம் செய்து சமைத்தோம் என்று சொன்னால் அந்த டேப்பம் சுத்தமா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை வியாபார நோக்கில் செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா ரெண்டா எடுத்து அதை சரியா கூட கழுவாம, சரியா கூட குக் பண்ணாம அப்படியே கொடுத்துருவாங்க, புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க பாருங்க, சாதாரணமான நிறைய பேர் கோபி மஞ்சூரி இதெல்லாம் சாப்பிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு டயரியா டிசர்ஜி இயல்பாகவே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. நான் நிறைய டைம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கிறேன். எங்கிட்டே நம்ம நோயாளிகள் வந்திருக்கிறாங்க, டயரியா டிசர்ஜி ஆகிருக்கும். அப்புறம் நம்ம மருந்து கொடுத்து அதை சரி செய்யும், புரியுதுங்களா? அப்ப அந்த டேப்பாம் என்ன ஆகுதுன்னா சுத்தமாயிடும். அப்ப அன்ஹைஜீனிக், இந்த ஹைஜீனிக் சரியாம நோய், அதாவது சரியா சுத்தம் செய்யப்படாம இருக்கின்ற இந்த உணவுகளின் மூலமாக அந்த லார்வா உணவுல கலந்து அப்படியே உள்ள போயிடும், புரியுதுங்களா? அடுத்தபடியாக அந்த ரத்தத்தில் அந்த லார்வா இருக்குது, டேப்பாமுடைய லார்வா ரத்தத்தில் கலந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிரெயின், ஹார்ட், அதே மாதிரி லிவரு, மசில், இது எல்லா இடத்துலையும் போயிடும், புரியுதுங்களா? ரத்தத்துல கலக்கும் பொழுது அப்படி போகும்போது என்னன்னா சிஸ்டிக் செர்கோசிஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நோய் உருவாயிடும், புரியுதா? சிஸ்டிக் செர்கோசிஸ் அப்படிங்கிற நோய் உங்களுக்கு உருவாகிடும். அந்த நோய் உருவாகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி விட்டு இதில் உயிருக்கு கூட ஆபத்து விளைவிக்கின்ற ஒரு விஷயமாக அந்த நோயானது இருக்கும். ஆகவே இதை நாம மேக்சிமம் இது மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க், பால், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மில்க ஒழுங்கா கொதிக்க வைக்காத தன்மை அல்லது இந்த பேஸ்டரைஸ் சரியாக செய்யாத ஒரு தன்மை, இதனாலதான் அந்த பிரச்சனை உருவாகும். அதுல லிஸ்டீரியா என்ற ஒரு பாக்டீரியா உருவாகிடும், புரியுதுங்களா? சரி சார், இந்த லிஸ்டீரியா அந்த பாக்டீரியா எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சரியா கொதிக்க வைக்காத அந்த பதப்படுத்தப்படாத பாலினால் உருவாகிடும், புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் அங்க எடுத்து கொடுக்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம். அப்ப ஃப்ரிட்ஜ் ரொம்ப கெட்டு போகாம இருக்கிறதுக்கான ஃப்ரிட்ஜ். அப்போ உங்களுக்கு இது எப்படி சார் அந்த பாக்டீரியா உருவாகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பாக்டீரியா அப்படின்னா அந்த பால் ஒழுங்காக கொதிக்க வைக்காத நிலையில் இருக்கும்போது அது உருவாகிடும். பேஸ்டரைஸ் சரியா பண்ண விடாத இருக்கும்போது உருவாகும். அப்ப அந்த லிஸ்டீரியா உருவாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை, அந்த தட்பவெப்ப நிலை, அந்த குளிர்ச்சியானது அந்த இதை அதிகமாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த லிஸ்டீரியா ஏற்படுத்திவிடும், புரியுதுங்களா? அப்படி ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அந்த லிஸ்டீரியா போன்ற லிஸ்டீரியா என்ற அந்த பாக்டீரியா உருவாக்கும். அதுதான் நாம இங்க சொல்லிக்கிறோம். பாத்தீங்கன்னா அது பெருகிடும், ரொம்ப பெருகிடும், புரியுதுங்களா? அப்படி ரொம்ப பெருகும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த பிரச்சனைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க தெரியும், சுரம் உருவாகும், அதே மாதிரி உடல் வலி உருவாகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டயரியா போன்ற விஷயங்கள் எல்லாம் உருவாகிவிடும். இதே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், குழந்தைகளுக்கு அந்த நோயானது எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது குழந்தைகள், அதே மாதிரி சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த
லிஸ்டீரியா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த லிஸ்டீரியா வந்து வயிற்றுல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை உருவாக்கும். அதே போய் ரத்தத்துல உங்களுக்கு கலந்துருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன என்ன பிரச்சனை உருவாக்கும் நீங்க பாருங்க. அதுலயும் மேல போட்டிருப்பா பாருங்க, ஸ்ட்ரோக் வருங்க. ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதை நாம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அப்ப அந்த லிஸ்டீரியா என்ற பாக்டீரியா இந்த மாதிரி பிரச்சனைகளே அது உருவாக்குது என்று நம்ம சொல்லுகிறோம். அப்ப அதை நம்ம கவனத்தில் கொண்டு இது மாதிரியான விஷயங்களை, உணவுப் பொருட்களை, தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடாமல் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ். இது வந்து பேருக்கு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அதுல உங்களுக்கு அந்த அசுத்தமான அந்த பழங்கள், அதே மாதிரி அசுத்தமான தண்ணீர், இதெல்லாம் வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல பாருங்க, பேர்ல மட்டும்தான் ஃப்ரெஷ் இருக்கும். அன்ஹைஜீனிக் வாட்டர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அங்க அதிகமா ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பொல்யூஷன் ஏற்படும். ஃபுட் பாய்சனிங் ஏற்படக்கூடிய அந்த பொல்யூஷன் உருவாகும். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்கப்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்ல உங்களுக்கு பல்வேறு வகையான அசுத்தங்கள் நிறைந்த அந்த தண்ணீர்ல தான் நிறைய பேர் போடுவாங்க. அப்ப அந்த தண்ணீர்ல அவர்கள் போடும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அந்த வாய்ப்புகள் உருவாக்கும் பொழுது அது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் போன்ற வைரஸ்கள் எல்லாம் அது அந்த தண்ணீரில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அது வந்து ஏற்படுத்துகிறது. அப்படி ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன என்ன நடக்குதுன்னா, வாந்தி ஏற்படும், அதே மாதிரி ஃபீவர் உருவாகும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசியின்மை உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த கண், தோல், அப்புறம் உடலுடைய ஸ்கின் இது எல்லாமே மஞ்சள் கலர்ல ஏற்பட்டு விடும். இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, புரியுதுங்களா? அப்ப உயிருக்கு கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த 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 ஃப்ரெஷ் ஜூஸ் ஆனது இருக்கிறது. ஆகவே நம்ம இது வந்து பேர்ல தான் நம்ம வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம சொல்றோம். ஆனால் இதுல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுல அந்த இது இருக்காது, புரியுதுங்களா? அதாவது நம்ம அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரியான ஃப்ரெஷ் ஜூஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்து விடுதல் நலமாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை மேக்சிமம் நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக நாம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அடிக்கடி பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கிறோம், புரியுதுங்களா? அப்ப இந்த இந்த உணவுகள் இது மாதிரி நிறைய உணவுகள் என்ன இருக்கு, புரியுதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல சில பேரு குழந்தைங்க இவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுல நிறைய பிரச்சனை வருதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்படி செயற்கை முறைகள் தயாரிக்கப்பட்ட சில வகையான அந்த ட்ரிங்க்ஸ் இது மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்கி கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஆகவே இதை நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அதற்காகத்தான் இந்த காணொலி வீடியோ மூலமாக உங்களுக்கு நாம சொல்லுகிறோம். இத்தனை மைக்ரோ ஆர்கானிசம் இப்படி உருவாகிறது இந்த இந்த உணவுகள் தின்பண்டங்கள் மூலமாக. அப்ப அதற்கு உண்டான தன்மையான நோய்கள் அந்த உணவுகளுக்கு ஏற்றவாறு அந்த நோய்கள் எல்லாம் உருவாகிறது. ஆகவே இது மாதிரியான உணவுகளை நம்ம மேக்சிமம் வாங்கி கொடுக்காமல் நமது பாரம்பரிய உணவு வகைகள் பாத்தீங்கன்னா இந்த கடல மிட்டாய் இருக்கு, அதே மாதிரி எள்ளு உருண்டை இருக்கு, பொரி உருண்டை இருக்கு, அதே மாதிரி தேன் மிட்டாய் இருக்கு, ஆரஞ்சு மிட்டாய் இருக்கு, அதே மாதிரி எளிமையான முறைகள் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்ஸ் இருக்கு. இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். சாக்லேட்ஸ் நம்ம பெருசு பெருசு வாங்கி கொடுக்கல, சின்ன சின்னதாக ₹1 விற்கலாம், அந்த மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை வாங்கி கொடுக்கலாம், பட்டாணி, சுண்டல் இது மாதிரியான விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு வாங்கி பழக்க கொள்ளலாம். அதே மாதிரி தினை மாவு உருண்டை, அதே மாதிரி கம்பு உருண்டை இது மாதிரி எல்லாம் இப்ப நிறைய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்துல வருது. சிறுதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாம் தின்பண்டங்கள் எல்லாம் இப்பொழுது வந்து விட்டது. அந்த மாதிரியான உணவுகளை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து நம்ம பழக்க வேண்டும், புரியுதுங்களா? அப்படி நாம் பழக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த மாதிரியான உணவுகளின் மேல் இருக்கின்ற ஈடுபாடு குறைக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். அப்ப ஆரம்ப நிலைகளில் இருந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இது மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்காமல் அந்த நமது முன்னோர்கள் எப்படி நமது தின்பண்டங்கள் எல்லாம் நமது கொடுத்து பழக்கப்படுத்தினார்களோ
அந்த மாதிரியான தின்பண்டங்களை எல்லாம் மேக்சிமம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். ஏன்னு சொன்னால் நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற பிரச்சனையை பார்த்து அது நம்ம நிறைய பேர் வாங்கி திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப திரும்பி அது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நம்ம மேக்சிமம் என்னன்னா நமக்கு தேவையான உணவுகள் அது விட்டு கொண்டுதான் இருக்கும். அதனால நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம வாங்கி சாப்பிடுவதால் எப்பொழுதுமே நலமாக இருக்குமே ஒழிய, இது மாதிரியான உடலுக்கு உயிருக்கு உபத்திரத்தை ஏற்படுத்துகின்ற ஆபத்தை விளக்கக்கூடிய உணவுகள் என்று தெரிந்தால் அதை நம்ம கட்டாயம் விலக்கி விட வேண்டும். அதுதான் சால சிறந்ததாக. ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான உணவுகளை குழந்தைகளுக்கு தின்பண்டங்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காமல் இப்ப சொன்ன அந்த தின்பண்டங்கள் உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுங்கள். இதை நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நிறைய பேர் இதை பற்றிய விஷயங்களை நம்ம இடையே கேட்பார்கள். போனிலும் சரி நேரிலும் சரி. அப்ப அவர்களுக்கு கொடுக்கின்ற விளக்கத்தை தான் இப்ப காணொலியில் நம்ம கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இது மாதிரியான தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்துங்கள். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் ஒரு காலம் இருக்கிறாரா, அவர்கிட்ட பேசிட்டு நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படிங்களா? சரிங்க. அப்படியா? சரி. ஓஹோ, அப்படிங்களா? சரிங்க. கண்டிப்பா. சரி. அப்படியா? சரிங்க. சரி. அதான். சரி. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, அப்படியா? கருப்பா பேச்சஸா? அப்படியா? சரிங்க. சரி. அது படல் தாமரை மாதிரி இருக்கும். ஆமா, அந்த படல் தாமரை அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கின்றது. அந்த படல் தாமரை நம்ம மேக்சிமம் சில மருந்துகள் சில உணவுகள் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பழத்தாமரை மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இல்லாமல் நாம் செய்ய முடியும். அதனால நீங்க சில உணவுகளை நம்ம சொல்றோம், அதுக்கு அந்த மருந்துகளை சொல்றோம், அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது இந்த பழத்தாமரை என்று ஒன்று வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகும். உணவுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி. சரி. ஆமா. சரி. ஒரு காலர் இருக்கிறாரு, அவருக்கு பேசி நான் பேசுறேன். சரி. அதான். சரி. அதாவது உணவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், ஆமா, கத்திரிக்காய், அவரப்பருப்பு, தட்டைப்பயிறு, புளிப்பான உணவுகள், ஆமா, ரெடிமேட் உணவுகள், ஆமா, பேக்கேஜ் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், பேக்கட் ஐட்டங்கள், இது மாதிரியான உணவுகளை மேக்சிமம் தவிர்த்திடணும். அதே மாதிரி அசைவ உணவுகள்ல பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி, காடைக்கோழி, இதை தவிர வேற எதுவும் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. சரி. அப்படியா? இன்னொரு காலம் வந்துக்கிறாரு, அவரை பேசிட்டு. சரி சரி. சரி. கண்டிப்பா. சரி. இப்ப மருந்துகள் சொல்றோம் பாருங்க. மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா, கந்தக ரசாயனம் காலையில் ஒரு ஸ்பூன், இரவு வேளையில் ஒரு ஸ்பூனு சாப்பிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவனார் விரும்பி சூடணும், இது காலையில், அது கூட பலகரி ஒரு ஸ்பூன், இது காலையில் ஒரு ஸ்பூன், இரவு வேளையில் ஒரு ஸ்பூனு பாலில் கலந்து சாப்பிடுங்க. தாண்டிக்காய் சூடணும், இது காலையில் ஒரு ஸ்பூனு, இரவு வேளையில் ஒரு ஸ்பூனு, ஆமா, சுடுதல்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா,
அடுத்தபடி ஆமா, அடுத்தபடி பாத்தீங்கன்னா சீமையகத்தி கலிம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட் கிடைக்கும். அது எல்லா சித்தா மெடிக்கல்ஸ்லயும் கிடைக்கும். அதை வாங்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு காலையில தினமும் ஹெர்பல் பாத் போட்டு வாங்கி அதை வச்சுக்கிடுவாங்க. ஆமா, கண்டிப்பா. ஆஹ் ஆஹ் அதான் அதான். சரி, கண்டிப்பா. ம், சரி. இதே போதுமானது. இதுல அது படிப்படியே குறைஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இடையில ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா எனக்கு போன் பண்ணுங்க. ம், சரி. ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு கால பேர் அவர்கிட்டையும் பேசிட்டு நான் பேசுவேன். ஹலோ. ஆ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? ஆ, சேலம் அரிசிப்பாளையமா? சொல்லுங்க. ஆ, சரிங்க. ஆ, ஆ, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆ, 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 மூட்டு வலி. சரிங்க. அதான் அதான். சரி, நான் அதுக்கு சில மருந்துகளை சொல்றேன். மூட்டு வலினா உடல் முழுவதுமே இருக்குங்களா? ஓ, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. மரத்து போகுது காதெல்லாம். சரி. கண்டிப்பா. ஆ, சரி. ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம், ம். சரி. அதான், அதான். சரி. அதுக்கு சில மருந்துகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. வாதநாராயண சூர்ணம், முத்துரா சூர்ணம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அயகாந்த சுந்தரம் கூட கலந்துட்டு காலையில் ஒரு ஸ்பூன், இறைவலை ஒரு ஸ்பூன் தேனை கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆஹ், அதே மாதிரி ஆஹ், ஆஹ், வாத ரச்சகன் மாத்திரை, காலை ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை. ஆமா. அதே மாதிரி கடுக்காய் சூர்ணம், இது காலை ஒரு ஸ்பூன், இறைவலை ஒரு ஸ்பூன். ஆமா, ஆமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாதகேசரி தைலம், இது தினந்தோறும் இரவு வேளையில சூடு பண்ணிட்டு அந்த இடத்துல வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி விடுங்க. ஆமா. காலையில் எழுந்திரிச்சோன்னா சுடுதண்ணியை குடிச்சிருங்க. குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே குடிக்கலாம். சரிங்களா? உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாகற்காய், இதெல்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. ஆமா. அதே மாதிரி புளிப்பான உணவுகள், ரெடிமேட் உணவுகள், பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகள், ஆமா, பேக்கிங் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், இதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமா, குளிர்பானங்கள், இனிப்புகளை அவாய்ட் பண்ணிடுங்க. அசைவ உணவுகள்ல வெள்ளாட்டு கறி, காடை, கௌதாரி, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு வேற எதையும் சாப்பிடுங்க. அதான். ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, இந்த மருந்துகளையும் சாப்பிட்டோங்க, எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிடும். ம். ஆமா, கண்டிப்பா. ம். சரி. இடையில ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக அந்த நிகழ்ச்சிக்கு வரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்று தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த காணொலி மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாகும். இந்த காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்யுங்கள். இந்த காணொலியை உங்களுக்கு திறந்தோடு தேவையாக உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு அந்த பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். ஏனென்றால் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு காணொலியாகும். இப்பொழுது இருக்கின்ற மருத்துவ நிலையில்
மருத்துவத்தை பற்றிய ஒரு அறிவு அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு அவசியமாகிறது. அதனால் அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது குடிகுணங்கள் ஏற்படும் போது உடனடியாக மருத்துவரை அளித்து அதற்குண்டான நோய்களை ஆரம்ப நிலைகளில் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அந்த மாதிரி செய்திகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த காணொலியை நீங்கள் நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்த்து செய்யும் பொழுது அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆய்வுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.